யார் யார் எப்ப நம்ம வன்மத்தை கக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா வந்து அடிச்சு வன்மத்தை நகர்த்துறாங்க. சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வன்மத்தை கக்குற ஒரு வேலையை பார்க்குறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு பட்டுச்சு. பார்வதி வந்து அவங்களோட பெர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படிலாம் இறக்குறாங்க அப்படின்னா, அரோராக்கு அகைன்ஸ்டா அவங்க இறக்குவாங்க. ஆனா அரோராவோ இல்ல வந்துட்டு கமருதீனோ யாராவது இவங்க அகைன்ஸ்டா இறக்குனா, "ஏய் ஏன்டா அப்படி பேசுன? அப்படி பேசவே கூடாது தெரியுமாடா? அது ரொம்ப எவ்ளோ தப்பா இருந்துச்சு தெரியுமா?" எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. இந்த அரோரா பொண்ணுட்ட போயிட்டு, ஜாதகம் உன் கையில ஜோசியம் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு ராஜாவும், ராணியும் ஒண்ணா இருந்தாங்க. அந்த ராணிய பிரிச்சு விடுறதுக்கு வந்து ஒரு பேய் வந்துச்சு. அந்த பேய் வந்து கெடுத்து விட்டுருச்சாம். பிரிச்சு விட்டுருச்சாம் 2 பேரையும். இவங்களையும் கமருதீனையும் அரோரா பிரிச்சு விட்டாளாமா. இது இவங்களோட வெஞ்சன்ஸ் பேச்சு. டபுள் மீனிங்ல சிரிச்சுக்கிட்டே அப்படியே அடிச்சு விடுறது. உனக்கு வந்து ஒரு கல்யாணம் இல்ல போலயே, 3 கல்யாணம் நடக்கும் போலயே. அரோரா அங்க வாய மூடிட்டு நீங்க சொன்னத கேட்டால, அப்ப நீங்களும் மூடிக்கிட்டு அடுத்தவங்க சொல்றத கேட்கணும். அத விட்டுட்டு அந்த இடத்துல வந்து, "ஏய் என்னடா கம்ரு இப்படி சொல்ட்ட? இவன் மட்டும் தான் புருஷனா உனக்கு? வேற எத்தன புருஷன் உனக்கு ஊர்ல இருக்கிறான்? அப்படிலாம் சொல்லலாமாடா நீ?" இவங்க கமருதீன்ட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? "ஏய் உனக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு பொண்டாட்டி, வீட்டுக்குள்ள ஒரு பொண்டாட்டி, வெளிய ஒரு பொண்டாட்டி ஆம்பள." இப்படிலாம் பேசுனாங்க. இது என்ன லாஜிக்ன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அடுத்தவங்களுக்கு வந்தா வந்து தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா? இது என்ன கதை?